ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த வேளையில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வேத வசனத்தை ஆராய்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. கேட்கிற உங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே தொடர்ச்சியாய் தேவனுடைய ஊழியர்களோடு கூட, தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியர்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு அதிக சந்தோஷமா இருக்கு. தொடர்ச்சியாய் நாம் வசனங்களை தியானிக்க போகிறோம். இதுக்கு முன்பு போடப்பட்ட எல்லா பகுதிகளும் நீங்கள் பார்ப்பீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரை நாம் போன பகுதி வரை தியானித்திருக்கிறோம். இந்த பகுதியில் 23லிருந்து 31ஆம் வசனம் வரை என்ன எழுதப்பட்டிருக்கிறது, மார்க் என்ன சொல்ல வருகிறார் என்றது குறித்து நாம் இந்த பகுதியில் தியானிக்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, போன பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வாலிபனை குறித்து மார்க் பேசுகிறதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருந்தபடியால் அவன் மிகுந்த துக்கத்தோடு கூட திரும்பி போனான். அவன் திரும்பி போன பிறகு சீஷர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிற சம்பவம் தான் இந்த 23லிருந்து 31 வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து முதலாவது நம் மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். நம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போக போகிறோம். பிரியமானவர்களே, மார்க்குவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் 31வது வசனம் வரைக்கும் இருக்கிற இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். 17ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பின ஒரு வாலிபனை போன எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம். அவன் ஆண்டவரிடத்துல வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். உடனே அவன் ஆண்டவரை பார்த்து, அவன் போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு நான் செய்து வருகிறேன் என்று சொன்னான். இப்போ நித்திய ஜீவனை விரும்புகிறவன் உடன்படிக்கையை அவன் கடைபிடித்து வருகிறான். அதை சிறு வயதுல இருந்து நான் பின்பற்றேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அப்போ ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படின்னா ஐஸ்வர்யத்தின் மீது ஆசை உள்ளவர்கள், ஐஸ்வர்யத்தின் மீது, உலகத்தில் இருக்கிற பொருள் நமக்கு தேவைதான், ஆஸ்தி தேவைதான், ஆனா அதன் மேல நாட்டமோ, அதன் மேல பற்றோ அல்லது விருப்பம், அதை முதலாவது அதே பிடிச்சு கொண்டிருப்பாங்க சில பேர். அப்படி உனக்கு உண்டு, நீ அதெல்லாம் விட்டுட்டு ஏழைகளுக்கு, தரித்திரர்களுக்கு, முடியாதவர்களுக்கு கொடுத்துட்டு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவை என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய பாடுகள், கிறிஸ்துவனுடைய வழிமுறைகள் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். வசனம் சொல்லுது பாருங்க, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் அடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? கற்பனைகளை கை கொள்ளுப்பா அப்படின்னாரு. அவன் சின்ன வயசுல இருந்து நான் கடைபிடிக்கிறேன்னு சொன்னான். அடுத்த ஆண்டு சொன்ன, ஆகிலும் உனக்கிட்ட ஒரு குறை உண்டு, நீ மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருக்கிற, உனக்கு ஆஸ்தியின் மேல ஆசை உண்டு, அதெல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வானாரு. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் முழு வேதாகமத்திலேயே இயேசு கிட்ட வந்து வெறுமையாய் போனவன் இந்த ஒரு வாலிபன் தான் பைபிள்ல சொல்லி இருக்குது. காரணம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இப்ப ஆண்டவர் இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷர்களை நோக்கி, 23வது வசனம், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது, பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய், முடியாத காரியமாய் இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே,
ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. இப்ப அங்க பதில கொடுக்கிறார் பாருங்க. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள். நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல ஆண்டவர் சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். எந்த காரியம் எது நமக்கு இருந்தாலும் முதலாவது ஆண்டவர் தான் நமக்கு அதை கொடுக்கிறவர், அனுபவிக்கிறவர் ஆண்டவர் தான். ஆண்டவர் மீது அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மேல அந்த பற்று இல்லாம ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை போகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், அதன் மேல நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ இங்க லிட்டரலா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒட்டகம் அப்படின்னா கேமல் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஆனா எபிரேய பின்னணியில அதற்கு என்னன்னா, ஒட்டகத்தை கட்டுகிற அந்த கயிறு இருக்குது பாருங்க, மோட்டவா நல்ல கூடாரம் பின்ற, அதுக்கு வந்து கேமல்னு பேரு. அந்த மோட்டா கயிறு ஊசியின் காதில நுழைவது எவ்வளவு அரிதா இருக்கிறது. இதான் ஆண்டவர் இங்க மீன் பண்றாரு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒட்டகமே கேமலே ஊசி காதுல போறது எவ்வளவு அரிதா இருக்குது. ஆனா மூல பாஷையில எபிரேய பைபிள்ல இதுதான் இருக்கு. அதுல இன்னொரு பதார்த்தத்தை கூட நம்ம மத்திய எழுதின சுவிசேஷத்துல பேசும்போது பேசணும் பாஸ்டர். ஒண்ணு என்ன அப்படின்னா, அதாவது அந்த ஊசி என்பது ஒரு நுழைவாய், ஒரு டோர். அங்க கேமலுங்க வந்து ஷார்ட்கட்ல போறதுனால அது வந்து அதை படுக்க வைத்து கொஞ்சம் குனிய வைத்து அதுக்குள்ள கஷ்டப்பட்டு கொண்டு போயிருவாங்க அப்படின்றத நம்ம பேசியிருக்கிறோம். அது ஊசின்ற ஒரு வாசல் இருக்கிறது அந்த பட்டணத்துல. சோ அதுக்குள்ள போகிறதும் எளிதா இருக்கும் அப்படின்றத நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம் பேசும்போது பேசணும். ஆமா, ஆனா இதுக்குடைய அர்த்தம் வந்து எபிரேய பின்னணியில நம்மளும் படிச்சிருக்கிறதுனால அதனுடைய காரியம் வந்து இந்த மோட்டா திரிக்கிற கயிறு வந்து சின்ன ஊசியின் காதிலே நுழையாது. இன்னைக்கு அவ்விதமாக ஐஸ்வர்யவான்களும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருக்கும். அப்போ இந்த உலகத்திலே ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களாய் விரும்புகிறவர்கள், ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறவர்கள் எதை இழப்பார்கள் என்று சொன்னால், தேவ ராஜ்யத்துல பிரவேசிப்பதை இழப்பார்கள். யாருன்னா அதன் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை, பற்று. சில பேருக்கு ஆசை, எண்ணம் எல்லாம்னாக்க என்ன பண்ணலாம், நம்ம எப்படி நம்ம பெரிய ஆள் ஆகலாம், எப்படி நம்ம இதை வாங்கலாம், எப்படி நம்ம அதை பண்ணலான்ற அந்த பற்றே இருப்பாங்க. ஆண்டவரை தேட மனதா இருக்க மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த பாருங்க, இந்த சின்ன வயசுல இருந்தே உடன்படிக்கை கட்டளைகளை பிரமாணங்களை கை கொண்டு நடந்தாலும் அவனிடத்துல ஒரு குறை உண்டு. நித்திய ஜீவனை பிரவேசிக்காதபடி, நித்திய ஜீவனை சுதந்திரத்தை கொள்ளாதபடி ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவர்களை இருக்குது. அதனால ஆண்டவர் இதை தெளிவாய் சீஷர்களுக்கு சொன்னார். பின்னும் அதிகமாய் அவர்கள் ஆச்சரியப்பட்டபடினால யார் தான் ரட்சிக்க கூடும் என்று தங்களுக்குள்ளே அவங்க பேசுறாங்க, கான்வர்சேஷன். அப்ப இது ரொம்ப கடினம்னா, அப்ப யார் தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னா, எல்லாருக்கும் தான் பற்று இருக்குது, எல்லாருக்கும் தான் இருக்கு. சில பேர் விட்டு வருவதற்கு இருப்பாங்க, சில பேருக்கு அதை விட்டு கொடுக்க மனதில்லாத இருப்பாங்க. நித்திய ஜீவனை கேட்டவன் இந்த உலகத்துல நம்ம எதுவும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் கிடையாது. வெறுமையாய் வந்தோம், தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தோம். போகும்பொழுது நிர்வாணியாய் தான் போகிறோம். நம்ம போட்டிருந்த ட்ரெஸ், நம்ம போட்டிருந்த எல்லாத்தையும் எதுவுமே ஒண்ணு கூட இல்லை, வெறுமையா தான் போக போகிறோம். ஆனா ஒன்று, நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க பாத்திரவான்களாய் இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தில் இருக்கிற இந்த காரியத்திலிருந்து நாம் விடுபட்டால் தான், தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் தான் அந்த நித்திய வாழ்வுக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அதிகமாக ஆண்டவர் உற்சாகப்படுத்தி சொல்லி இருக்கிறார். அப்ப பாருங்க, எரேமியாவின் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க, 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவங்கி தன்னுடைய புள்ளிகளை மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். அப்போ இந்த உலகத்தினுடைய மயக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியுமா அப்படின்னா, இதெல்லாம் மாற்றணும். அதாவது எத்தியோப்பியன் தன் தோலையும், எத்தியோப்பியர்கள் எப்படி பண்ண பிளாக்கா இருப்பாங்க, சிவங்கி தன்னுடைய புள்ளி, அது பாடியில் இருக்கிற அந்த புள்ளிகளை மாற்றக்கூடுமா? கூடுமானால் தீமை செய்கிறவர்களும் நீங்களும் நன்மை செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா,
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே நம்மளால முடியும். அதனால்தான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 3-5 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து போடு, உன் சகோதரனில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன. இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்குது, ஆண்டவர் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம சீர்படுத்தி கொள்ள வேண்டும். போதிக்கிறவர்களாகிய நாம் ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு நம்மை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ பொருட்களுடைய ஆசை, சில பேர் நம்மளே வச்சுக்கின்னு பொருட்கள் மேல ஆசை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் தேவன் இந்த மத்தேயுவின் புஸ்தகத்திலே சொல்லுகிறார். அப்போ என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரர்களே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பார். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல ரொம்ப தெளிவா அதுக்கு பிறகு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். சீஷருங்க கேட்கறாங்க. அந்த இடத்துல சீஷர்கள் நேரா பேசுறாரு. ஏன்னா அவன் கடந்து போகிறான். அவன் கடந்து போன பிறகு சீஷர்கள் பக்கமா திரும்பி பேசுகிறார். அப்போ அவங்க ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க, அப்போ யார் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கறதுக்கான விடையை ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் கொடுத்து கொண்டு வருகிறார். அது 31 வரை நாம் சில காரியங்களை தியானிக்கும் போது ரொம்ப தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ இதை குறித்து இன்னும் சற்று ஆழமாக நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஐஸ்வர்யவானின் விஷயங்களை பற்றி ஆண்டவர் சொல்லி, சீஷர்கள் தம்மோடு இருந்த சீஷர்களுக்கு ஆண்டவரே பேச ஆரம்பிக்கிறார். பொதுவாக ஆண்டவர் அற்புதங்களை இந்த இதில் மேலே கூட பார்க்கும்போது சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த சிறுவனை என்னால் சுகமாக்க முடியலன்னு. ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்டாங்க. ஆனால் இப்போது இந்த ஐஸ்வர்யவான் விஷயத்தை சொல்லும்போது ஆண்டவரே அவங்கள பார்த்து கேட்டார். இதை நாம் பார்த்தோம். அப்போ இதை சொல்லும்போது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டானது. ஏன்னா ஆண்டவர் எப்போ பேசினாலும் அவருடைய புரியாத அளவுக்கு அவர் பேசின வார்த்தைகள் ஆச்சரியத்தை உண்டாக்குறது. அப்படியே ஒரு மாதிரி அதிர்ந்து போகிற நிலைமைகள். இந்த நிலையில் 28வது வசனம் 27 படித்தோம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதது தான், தேவனாலே இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். என்ன விஷயம்? பரலோகத்துக்கு யார் போக முடியுங்கிற விஷயத்துக்கு, தேவராஜ்யத்துக்கு யார் போக முடியும்? போக முடியும். ஆனால் தகுதியாக இருந்தால் போக முடியும். உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் காரியங்கள் அதிகம் கவனம் செலுத்தி அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் அதில் உடன்று கிடக்கிறவங்க கண்டிப்பாக முடியாது. ஆனால் இது எனக்கு வேண்டாம், ஆண்டவர் சொல்லுகிறபடி உலகத்தின் மீது பற்று குறைந்து தேவனின் மீது அந்த ஆசையை வளர்த்து கொண்டு வாழுறவங்க, அது ஏழையோ பணக்காரனோ, பணக்காரன் ஒட்டுமொத்தமாக ஐஸ்வர்யவான் பரலோகம் போக முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லவில்லை. எல்லா ஐஸ்வர்யவான்களும் போக முடியாது என்று சொல்லவில்லை. ஆனால் உலகத்தில் எல்லா வசதியும் இருந்தாலும் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளிட்டு, ஆண்டவர் தான் என்னுடைய நோக்கம், அவர் சொல்லுகிற வார்த்தையை அறிந்து வாழ்கிறவர்கள் கண்டிப்பாக ஏழையோ பணக்காரர்களோ பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். அதான் சொல்கிறாரு, மனுஷனால் முடியாது, மனிதன் பார்வையில் இந்த வார்த்தையின்படி முடியாது. ஆனால் அந்த உணர்வுகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தேவனோடு வரும்போது, அவன் எப்படிப்பட்ட கோடி 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 ரூபாய் வச்சிருந்தா கூட கோடி மேலே நம்பிக்கை வராமல் தேவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர் முடியும் என்பதுதான் 27ஆம் அதிகாரத்தின் வசனம். 10ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தில் சொல்றார். இப்போ இந்த வார்த்தையை கேட்ட பின்பு 28, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஏன்னா சீஷர்கள் 12 பேர் கூட இருந்தாலும் கொஞ்சம் படிக்கலைன்னு சொல்லுவாங்க பேதுரு படிக்கலை, ஆனால் விஷயம் தெரிஞ்சாங்க. ஏன்னா எப்போவுமே யாருமே கொஞ்சம் அதிகமாக கேள்வி எழுப்புறவங்க யார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க தான் எடுத்த உடனே பேசுவாங்க. அப்போ இவனுக்கு வந்து வயது, அனுபவம், நல்ல பழக்கம், ஆனால் அதே நேரத்தில் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? ஆண்டவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினார். அங்கே ஏற்கனவே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்ன விஷயத்தில் கூட மத்திய 16 ஆண்டவர் அநேக விஷயத்தை சொல்லி வரும்போது ஆண்டவர் சொல்லும் போதே இவனும் சொல்ல தொடங்குகிறான்.
அப்போ அங்க அறிவீனமா அவன் தெய்வீகமா பேசாததுனால ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். அவன் வார்த்தைய அப்படியே தடை பண்றாரு. ஆனா இங்க அவன் சொல்ல தொடங்கினான். என்ன சொல்றான் அவன்? நாங்கள் எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அப்ப பேதுரு ஒரு சுயநலவாதி இல்லை. பேதுரு சுயநலவாதி இல்லை. ஏன் சுயநலவாதி இல்லைன்னு சொன்னா, இவங்க தங்களுடைய அந்த குழுவை ஒன்றுபடுத்துகிறார். நாங்கள் அப்படி பொதுவா நான் சொன்னேன், நான் செய்தேன், நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் சுயநலம். ஆமா. சுயநலம் உள்ளவர்கள் தங்களுக்காக, தனக்காக, தன் குடும்பத்துக்காக, அதை போல அவங்களுடைய பாவனைகள், அவருடைய பேச்சுவார்த்தை நல்லாவே தெரியும். இதில் ஒரு பாடம் நம்ம கற்றுக்கணும். கிறிஸ்தவம் என்பது சுயநலம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது பொதுநலம். அதனால்தான் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கெல்லாம் சொல்லும்போது சேவை செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறார். நிறைய பேர் நாம அந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை, நம்ம குறை சொல்ல வேண்டிய அழைப்பும் நம்மளது இல்லை. ஆனால் சிலர் சுயநலமா தனக்கு, தன் குடும்பத்துக்கு, தன் பிள்ளைகளுக்கு, தங்களுக்குன்னு யோசித்து இப்ப தெரியாத விஷயம், இப்ப தெரியாது எல்லாம். இப்ப எல்லாம் வார்த்தையில சொல்லலாம், எல்லாம் நடக்கலாம். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன், நான் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன், நான் எல்லாத்தையுமே கர்த்தருக்காக விதைக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இப்ப தெரியாது. ஆனா அவருடைய உள்ளான செயல், உள்ளான வாழ்க்கை, உள்ளான தியாகம், உண்மையான அர்ப்பணிப்பு, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விடுவதும் அல்லது தங்களுக்கு வைத்துக் கொள்ளுகிற விஷயம் நாள் வரும்போது கண்டிப்பா தெரிய போகிறது. ஆனா ஏன் இந்த பாரத்தோட சொல்றோன்னு சொன்னால், ஒருவேளை வார்த்தையில் சிலர் விட்டதை போல சொல்லி வாழ்க்கையில் விடாம இருந்தால் அது பரிதாபமான வாழ்க்கை. அந்த நிலை வேண்டாம். ஆண்டவர் உண்மையா எதிர்பார்க்கிற அளவுக்கு வாழணுங்கிறது தான் தாழ்மையான உணர்வோடு. இதன் மூலம் ஒரு 2 பேர் உலகத்தை விட்டுட்டு ஆண்டவரை பிடித்து கொண்டுங்கிற ஆத்தும பாரத்தோடு தான் இந்த வார்த்தைகளை நாம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்ப இவர் சொல்றாரு நாங்கள் அப்படின்னா, அந்த 12 பேருமே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஆண்டவரை பின்பற்றினாங்க. ஆண்டவரை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றினோமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னத்தை விட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, மத்தேயு 4:19 படிச்சு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 4:19 அவருடைய அழைப்ப ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு. என்னத்தை விட்டார்? அவங்க பிழைப்புக்கு வலை இருந்தது, பிழைப்புக்கு கடல் இருந்தது. அவங்களுடைய பிழைப்பு தான் பிழைக்க, தன் குடும்பம் அவங்க சேர்ப்பதற்கு அல்ல, அவங்க இந்த பூமியில வாழ்வதற்குரிய வழிமுறை கடலும் வலையும் படகும் மீனும் இதுதான் இருந்தது. அதை தான் விட்டாங்க. சரி, தனக்குண்டானதை அவ்வளவுதான் இருந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இப்ப இந்த 12 பேருமே ஒவ்வொருவரும் அவர்களுக்குரியதை விட்டாங்க. அதனாலதான் சொல்றாரு நான் என்று சொல்லாமல் நாங்கள். அப்ப அந்த எல்லாருமே விட்டதனாலதான் அந்த வார்த்தைய பேதுரு உச்சரிக்கிறார். நாங்க விட்டுட்டு உம்மை பின்பற்றினோமே. அப்போ விட்டுட்டோம்னு புகழை பின்பற்றுகிற கூட்டம் இருக்கிறது, வருமானத்தை அதிகரிக்க செய்கிற கூட்டமும் இருக்கிறது. ஆனா இயேசுவை பின்பற்றினவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அவங்களால எவ்வளவு முடியும் அதை விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றினாங்க. ஆனா பின்பற்றினவர்கள் திரும்ப தங்களுக்காக எதையும் ஒரு சைடுல எனக்கு வேணும், என் மனைவிக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், எங்களுக்கு எதிர்காலத்துக்கு வேணும்னு அவங்களுக்கு வழி தேடவே இல்லை. அவங்க முழு நம்பிக்கை பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன துணி வேணும், அதுதான் கிடைச்சது. அவங்களுக்கு சாப்பாடு வேணும், அதுதான் கிடைச்சது. அவருடைய அனுதின தேவைகள் என்ன வேணும், அது ஆண்டவர் கூட இருந்ததனால ஆண்டவர் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டார். வேற வழி இல்லை. அப்படி சொல்லும் போது 29வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தம், இயேசு என்னும் நாமம் உள்ள என்னை பின்பற்றினீங்கல்ல, இயேசுன்னு சொன்னீங்கல்ல, நான் தான். என் நிமித்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களை அழைச்சேன், என்கிட்ட வந்துட்டீங்க, என் நிமித்தம். 2வது சுவிசேஷத்து நிமித்தம். இப்போ அன்றைக்கு ஆண்டவர் தான் சுவிசேஷம் சொன்னார், ஆனா இவங்க அன்னைக்கு சுவிசேஷம் சொல்லவில்லை.
சுவிசேஷ வழியை கற்றுக்கொண்டாங்க. அன்றைக்கு அவர்களுக்கு சுவிசேஷம் தெரியாது, கற்றுக்கொண்டார்கள். ஆனா இன்றைக்கு என் நிமித்தம் வந்தீங்க, பின் நாட்களில் சுவிசேஷத்து நிமித்தம் உங்களை அழைச்சு அனுப்ப போற இந்த சத்தியத்து நிமித்தம் நீங்க புறப்பட போறீங்க. இது நிமித்தம் வீடு, சகோதரர், சகோதரி, தகப்பன், தாய், மனைவி, பிள்ளை, நிலங்கள் இதெல்லாம் நீ விட்டுனா உனக்கு இந்த பூமியிலும் உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு இந்த கேள்வியே இருக்காது. இப்ப உனக்கு தெரியாதுப்பா, எனக்கு என் நிமித்தம், என் சுவிசேஷத்து நிமித்தம் நீங்க என்னத்தை விட்டீங்களோ இப்ப தெரியாது. இப்போ உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. எனக்காக வந்துட்டீங்கல்ல, ஒரு குறை இல்லாம உங்களை நடத்துற இந்த கேள்விக்கு பதில் இப்ப தெரியாது, ஒரு நாள் வரும், அப்பொழுது நீ அனுபவிப்பாய் என்பதுதான் ஆண்டவருடைய பதில். இதை கேட்கிற பிரசங்கிக்கிற நாங்களும் உங்களுக்கு சொல்றது, ஆண்டவருக்காக விட்டவங்க எதையும் இழந்ததில்லை. ஆபிரகாம் விட்டு வந்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் அழைத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னாரு, வந்துட்டாரு. ஆனா இன்று வரைக்கும் அந்த ஆபிரகாம் பெயர், அவனுடைய சந்ததி எவ்வளவு மேன்மையா இருக்கு. ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து சொல்லில் அல்ல செயல்ல உண்மையா காண்பிக்கும் போது ஆண்டவர் பொய்யுரையாதவரும் அநீதியுள்ளவரும் அல்ல, பொய் சொல்லுகிறவரும் அல்ல, பிரதிபலனை 100% கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் உள்ள காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாய் நம்ம ஜான் பீட்டர் ஐயா அவங்க ரொம்ப தெளிவாய் நமக்கு சில விளக்கங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 23லேருந்து 31 வரை மீண்டுமாய் இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும். என்ன சொல்லணும்னா, அவர் நாமத்து நிமித்தமாய் சுவிசேஷத்து நிமித்தமாய் தான் விட்டு விலகினார். அதனால மற்றபடி பிரச்சனைகள்னால போராட்டத்தினால வந்துச்சு, நான் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. சுவிசேஷத்தை நிமித்தமாய் இயேசுவின் நாமத்து நிமித்தமாய் நீ போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். அதாவது குடும்பத்தையும் நிலத்தையும் எல்லாவற்றையும் விட்டு விலகி போனால் அதுக்கு தான் பலன், தவிர எனக்கு பிரச்சனை இருந்துச்சு அதனால நான் விட்டு விலகினேன் அதுக்கெல்லாம் இல்லை. அதனால அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து இன்னும் கூடுதலான தகவலை நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியதான நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்கின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் தியானமாக இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொண்டு தியானித்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே தேவதாசர்கள் அதை குறித்து தெளிவான சத்தியங்களை எடுத்து உரைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த 17ஆம் வசனத்தில் இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் 3 பிரிவுகளாக பிரித்து நாம் பகுதி பகுதியாக நாம் தியானித்தால், ஒரு வாலிபனுடைய காரியத்திலே நடந்த அவனுடைய வாஞ்சை அவன் இயேசுவிடத்தில் சொல்லும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்ன காரியத்தை அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவன் வருத்தத்தோடு போனதை இந்த பகுதியில் இருந்து தொடர்ச்சியாக நம்மால் பார்த்து தியானிக்க முடியும். அது என்னவென்று சொன்னால், 17ஆம் வசனத்தை மையமாக வைத்துத்தான் 17லிருந்து 31 வரை ஆண்டவர் நல்லதொரு போதனையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்திலே, இந்த நாட்களிலே இந்த சத்தியங்கள் ஒவ்வொரு விசுவாசி மக்களுக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற யாவருக்கும் ஏற்றதாக இருக்கிறது. வாசி பாருங்க, 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, அவன் கேட்ட கேள்வி, இயேசுவிடத்தில் வந்து இயேசுவை பணிந்து கொள்கிறவன், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன், அவரை ஆராதிக்கிறவன், அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்துகிறவன், அவன் இயேசுவிடத்திலே ஒரு வாஞ்சை கேட்கிறான். அப்படி என்றால்
இயேசுவின் போதனை என்ன என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய போதனைகள் எல்லாம் பூமிக்குரிய காரியத்தை அதிகமா அவர் போதித்ததே கிடையாது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்படி என்றால் இயேசுனுடைய போதனைகளை அநேகர் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய எல்லா போதனைகளும் பூமிக்குரிய காரியத்துக்கு அவர் அதிகமா போதிக்கல. அவர் போதித்த எல்லா காரியமே நித்திய ராஜ்யத்தை குறித்து தான் அவர் போதித்திருக்கிறார். ஆகையால அவன் இயேசுவிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறான். என்ன காரியம்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். என்ன அருமையான கேள்வி! அப்ப அவனுக்கு வாஞ்சை இருக்கிறது. எதை குறித்து? நித்திய ஜீவனை குறித்து வாஞ்சை இருக்கிறது. நித்திய ஜீவனை போல் வாழ வேண்டும் ஆசை இருக்கிறது. அதைக்கு தெரிந்து கொள்ள அவன் வாஞ்சிக்கிறான். அது இயேசுவிடத்தை கேட்கிறான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நீங்க தான் போதிக்கிறீங்க இல்லையா? மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. எல்லா பிரசங்கத்திலும் நித்திய ஜீவன் தான் அவர் சொல்லுவார். நல்ல போதகரே அப்படி சொல்றாரு தேவன். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு ஆண்டவர் அதற்கு இயேசு வசனங்குது. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இதை கிட்ட எல்லாம் பேசுறாங்க. அடுத்து அவர்கிட்ட அவர் சொல்றாரு, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பதாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, வஞ்சனை செய்யாது இருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாய் என்று கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அப்போ மோசையின் மூலமாய் கற்பனையை தேவன் அவனுக்கு எடுத்து உரைக்கிறார். மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை அவனுக்கு எடுத்து உரைக்கிறார். இந்த கிருபையின் காலத்துல நமக்கு கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் உட்பட்டது அல்ல, கிருபையின் பிரமாணம். அப்போ அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த காலகட்டத்திலே கிருபையின் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின் அடிப்படையில் தான் நாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இந்த மனுஷனுக்கு இயேசு சொன்னது அந்த காலகட்டத்தில் நியாயப்பிரமாணம், மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாலே ஒழிய பரலோகத்துக்கு நித்திய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு நமக்கு கொடுக்கப்பட்டது கிருபையின் பிரமாணம். இந்த கிருபையின் பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அதைத்தான் இயேசு யோவான்ல 14ஆம் அதிகாரத்திலே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீடு நித்திய ராஜ்யம், பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களே இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் நான் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்க சொல்வார். ஆனா கூடவே இருக்கிற தோமாக்கு டவுட் ஆயிடுச்சு. ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? யாருக்கு கேள்வி? தோமாக்கு. தோமா யாரு? 12 அப்போஸ்தலர் ஒரு அப்போஸ்தலன். இயேசு யார் என்று தெரியும், எங்கிருந்து வந்தவர் என்று தெரியும். அவர் தேவகுமாரனை விசுவாசித்து அவருடைய சீஷனாய் இருக்கிறார், அவரோடு உறங்கினவர், அவர் செய்த அற்புதத்தை கண்டவர். ஆனாலும் கூட இருக்கிற தோமாக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே. கூட இருக்கிற தோமாவுக்கு எப்படி போகிற இடத்தை அறிய, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? வழி தெரியாம கூட இருக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படியாகத்தான் இருக்கிறார்கள். தேவனை தொழுது கொள்கிறார்கள், தேவ ஆலயத்துக்கு வருகிறார்கள், இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் நாம் எங்கே போகிறோம் என்று அறியாமல் இருக்கிறார்கள், தோமாவை போல. நல்ல வாஸ்து பாருங்க அந்த வசனத்தை. யோவான் 14ஆம் அதிகாரத்துல, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? இது யார் கேட்டது? தோமா கேட்ட கேள்வி. தோமா யாரு? இயேசுவின் சீஷர். 12 அப்போஸ்தலர் ஒரு அப்போஸ்தலர். அவருக்கே வழி தெரியல, எங்க போன அவருக்குன்னு தெரியல. இன்னைக்கு இந்த நிலைமை தான் திருசபை விசுவாச மக்கள் இருக்கிறார்கள்.
இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய சத்தியத்தை தெரியாம நானும் ஒரு ஊழியக்கனை யாரு குற்றப்படுத்தல. ஊழியம் செய்ய வேண்டுமானால் சத்தியத்தை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். வேத அறிவு நமக்கு தேவை. விசுவாச மக்களுக்கு சில வேதத்தை ஞாயிற்றுக்கிழமை வேதத்தை சுமப்பது தவறான காரியங்கள். அனுதினமும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் தான் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்போ இயேசு அவனுக்கு நித்திய ராஜ்யத்தை சொந்த என்ன வழிமுறை மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை எடுத்து உரைக்கிறார். உடனே அவன் சொன்னான், என்ன சொல்றான்? அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயதில் நான் கடைபிடிக்கிறேன் என்றார். அப்போ ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து சொல்றார் 21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்போ இவ்வளவு கற்பனைய நீ கை கொள்ளுகிறாயே, அவன் மீது ஆண்டவர் என்ன பண்றாரு? அன்பு கூறுகிறார். அப்போ இதில் நம்ம என்ன தெரிகிறோம்? யாரெல்லாம் அவருடைய கற்பனைகளை அவருடைய சத்தியத்தை கை கொள்ளுகிறார்களோ அவர்களை கர்த்தர் அன்பு நேசிக்கிற தேவனா இருக்கிறார். இப்ப இந்த இடத்த அழகா அவரே சொல்றார் பாருங்க. அதற்கு இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன சொல்றார்? உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. நீ இதெல்லாம் கடைப்பிடி. ஆண்டவர் அதை சொல்ல இல்ல, நீ போய் சொல்லல, உண்மைதான். நீ அன்பு கூற, அது நிமித்தமாய் கர்த்தர் அவன் மீது அன்பு கூறுவது உண்மைதான். ஆனாலும் உன்னிடத்தில் என்ன இருக்க? ஒரு குறை இருக்கு. அன்பார்ந்தவர், இந்த வசனத்தை கேட்கிற நீங்களும் சரி நானும் சரி, எல்லாவற்றையும் நாம் கை கொள்ளுகிறோம், இல்லை என்று சொல்ல. ஆனால் நம்மை அறியாமலே ஒரு குறை இருக்கு. நம்மை அதை சுட்டி காட்டுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய இயேசு, தூய ஆவியாகிய தேவன். ஏனென்றால் அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நம்மிடத்தில் ஏதேனும் ஒரு குறை இருக்குமானால் அதை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து எடுத்து உரைக்கிற சத்தியங்கள். அப்ப அந்த மனுஷனை பார்க்கிறார், உனக்குள்ள வாஞ்சை இருக்கிறது, எல்லாவற்றையும் கை கொள்கிறாய், ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கு. என்ன குறை என்றால், அந்த ராஜ்யத்துக்கு நீ வருவதற்கு ஏதுவாக நீ இருக்கிறாய், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா கற்பனைகளை கை கொள்ற. ஆனால் அந்த ராஜ்யத்துல உன்னிடத்துல எது இல்ல? அந்த பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் இல்ல. மத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல அதுல 19, 20, 21 இந்த பொக்கிஷத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். எங்கே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று பாருங்க. இந்த பகுதியெல்லாம் நிதானமா வாசித்து பார்த்தா ஐஸ்வர்யம் என்பது ஆண்டவர் குறையா சொல்லல. ஐஸ்வர்யம் என்பது பாவமும் அல்ல. ஆனால் அது சுயநலத்துக்காக, எனக்காக இந்த பூமியில் மாத்திரம் வைத்துக் கொண்டு இருப்பது தான் தவறு. அவர் என்ன சொல்றாரு? உங்ககிட்ட ரொம்ப பணம் இருக்குது, நீ ஐஸ்வர்யனா இருக்கிற, நீ பரலோகத்துக்கு வர முடியாது இந்த ஆண்டவர் குறை சொல்லல. ஆனால் உனக்கு உன்னுடைய ஐஸ்வர்யத்தை நீ ஏழைகளுக்கும் தரித்திரருக்கு கொடுத்தா பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்கும். இதை நீ தியாகம் செய்யணும். மற்றதெல்லாம் தியாகம் செய்த, விபச்சாரம் செய்யல, களவு செய்யல, பொய் சாட்சி சொல்லல, தாய் தகவனை எல்லாத்தையும் கனப்படுத்துற. ஆனா அந்த ராஜ்யத்துல பொக்கிஷத்தை பார்த்தா உனக்கு உண்மை இல்லாத இருக்கிறது. இப்போது பூமியில உனக்கு உண்டானதை ஐஸ்வர்யத்தை நீ விற்று தரித்திரருக்கு ஏழைகளுக்கு கொடு என்று சொல்ல. அதோடைய அர்த்தம் என்னன்னா, இந்த பூமியில எல்லாம் உனக்கு வச்சு நிற்கிற வாழறதுக்கு, ஆனா அங்க வர்றதுக்கு நீ ஏதுவா இருக்கிற, ஆனா உனக்கு அங்க என்ன இல்ல? பொக்கிஷம் இல்ல. அப்ப வசனம் சொல்றாரு பாருங்க, உன்னிடத்து ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்பொழுது பரலோகத்துல உனக்கு என்ன இருக்குமா? அப்படின்னா பரலோகத்துல இந்த பூமியில எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறார். நல்ல பரியோசிங்க ஐயா, அந்த வசனத்துல இந்த பூமியில நீ எனக்காக மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட கற்பனைகளை எல்லாவற்றையும் நீ கை கொள்ளுகிறாய், உண்மைதான். பரலோகத்துக்கு வருவதற்கு ஏதுவான ஜீவிக்கிறாய், உண்மைதான். ஆனால் அந்த ராஜ்யத்துல உன்னை நான் பார்க்கும் பொழுது அங்க ஒரு பொக்கிஷமே இல்ல, எல்லாமே உனக்கு இங்கே தான் இருக்குது. அதனால நீ அங்க வரும் பொழுது அங்க உனக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கணும். ஏன்னா இந்த பூமியில நாம் கர்த்தருக்காக நாமத்தின் நிமித்தம் எதெல்லாம் நாம் செய்கிறோமோ நாம் பரலோகத்துல என்ன செய்கிறோம்? பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாய்மொழியாக மத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 தெளிவாக சொல்லி இருக்கிறார். பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கு என்று, பரலோகத்து உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அப்போ 2 காரியத்தை சொல்றாரு. ஒண்ணு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ என்ன பண்ண? விட்டு தரித்துக்குள் அங்க பொக்கிஷம் சேர்த்து வச்சுட்டு. 2வது அவன் சொல்றாரு, பின்பு
நீ கடைபிடிப்பதெல்லாம் எதை குறித்துனா நியாயப்பிரமாணத்தை குறித்து. ஆனால் இப்ப நீ எதை கடைபிடிக்கணும்? அவரை ஏற்றுக்கின பிறகு நீ சிலுவை என்பது அநேக பாடுகளை குறிக்கிறது. அதே நேரத்தில் சிலுவை என்பது தேவ சித்தத்தை குறிக்கிறது, தேவ திட்டத்தை குறிக்கிறது. அப்படி என்றால் பரலோகத்துக்கு போகணும்னா நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம், தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. அதை என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றால் சிலுவையிலே தொங்கின இயேசுவின் உபதேசங்களை கை கொண்டு நீ அவரை பின்பற்றி வரணும். இந்த நாட்களிலே நாம் யாரை நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் சிலுவையின் உபதேசத்தை எடுத்துக்கொண்டு அதை கடைபிடித்து ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வர வேண்டும். அப்பொழுதுதான் நான் நித்திய ராஜ்யத்தை சொன்ன. அப்போ அவனுக்கு சொல்றாரு, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போயிட்டான். இந்த சத்தியத்தை கேட்டான். அவன் கேட்ட பிறகு ஆஸ்தி எப்படி நான் இழப்பது, இந்த ஐஸ்வர்யத்தை எப்படி இழப்பது, இது இழந்துட்டா எனக்கு என் நிலைமை என்ன ஆகும்? பூமிக்குரியது தான் யோசனை தவிர நித்தியராஜ் அவனுக்கு ஆசை இருக்கு, வாஞ்ச இருக்கிறது. அவரை பாதத்தின் முழங்கால் படி தொழுது கொள்கிறான். ஆனால் இழக்க அவனுக்கு மனது இல்லை. இழக்க அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருக்கிறான். அதனால அவன் இதெல்லாம் நான் எப்படி எழுந்து போறது இந்த பூமியில. ஆனா மறுமை நித்திய ராஜ்யத்தில் போகணும்னு சொன்னா இந்த பூமியில சிலதை இழக்க வேண்டிய, நாம் விட்டுவிட வேண்டியது, சில தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இந்த பகுதியில நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு போன பகுதியில பேசின காரியங்களை பாஸ்டர் ஜெயக்குமார் அவங்க நம்ம மத்தியில பேசியிருக்கிறாங்க. ஆனா இந்த பகுதியில நாம் பார்க்கும் போது 23 31 வரை கொடுக்கப்பட்ட பகுதியில நாம் பார்க்கும் போது அதுக்கான பதிலெல்லாம் நம்ம மத்தியில ரெவரண்ட் மில்கி சேதக் ஐயாவும் ஜான் பீட்டர் ஐயா அவங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. கடைசியில் என்ன சொல்லப்படுதாங்க அப்படின்னா 31 வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். அப்போ இந்த இடத்துல அந்த பகுதி அப்படிதான் முடிக்கிறார். அப்போ ஆரம்பத்திலிருந்து சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள், அப்போ அந்த நடுவில் பேதுரு கேட்குற காரியங்கள், நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கொடுப்பீர், எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறாரு. அதுக்கான விடையும் சொல்கிறாரு. ஒருவன் அதாவது தன்னுடைய சகோதரனாவது சகோதரியாவது தாயாவது தகப்பனையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலத்தையாவது இவைகளெல்லாம் சுவிசேஷத்து நிமித்தமாக என் நிமித்தமாய் விட்டு வந்தா அவர்களுக்கு என்ன கிடைக்கும், அதாவது இப்போதும் சரி வரப்போகிற நித்திய ஜீவனிலும் சரி என்ன கொடுப்பார்ன்றத அந்த பகுதியில் நமக்கு ரொம்ப தெளிவாய் விளக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை, தேவனோடு கூட இணைந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தீமையான வழிகளுக்கெல்லாம் விலகி கிறிஸ்துவின் உபதேசத்தை பின்பற்றுங்கள். ஐஸ்வர்யம் நமக்கு தேவைதான், ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் மீது நாம் அதிக கவனமாக இல்லாமல் வரப்போகிற நித்திய ராஜ்யத்தின் மீது கவனமாக இருக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கணும். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு காரணம், உலகத்துல தரித்திரத்தில் இருக்கிறவர்கள் ஏழ்மையா இருக்கக்கூடியவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக. ஆண்டவர் இந்த காரியங்களை செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் ஒவ்வொன்றையும் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். அதுக்கேற்ற பலனை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த பகுதியில 32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை நாம் தியானிக்க போகிறோம். அதை தொடர்ச்சி வருகிற 35லிருந்து 45 வரை அடுத்த பகுதியில நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருக்கிற நீங்கள் தொடர்ந்து பாருங்க. இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற பகுதியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அது கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா என்ற யூடியூப் ஆப்ல உங்களுக்காக பதிவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவும் இருக்கும் போதே இந்த வசனங்கள் எல்லாம் பேசுவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். எனவே அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.